Hello students, welcome to MS Tricks. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம exercise 1.4 ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம chapter 1 relations and functions வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல exercise 1.3 வரைக்கும் கவர் பண்ணிருக்கோம். So today's classல 1.4 ஸ்டார்ட் பண்றோம். வாங்க question number 1 பார்க்கலாம். Determine whether the graph given below represent functions. graph வந்து கொடுத்திருக்காங்க. அந்த graph வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்றத நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி தான். ஸோ இந்த கிராஃப் வந்து கொடுத்துருக்க கிராஃப் வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம டிரா பண்ணி பார்க்க போறோம் இந்த கிராஃப்ல. ஓகே, அந்த வெர்டிக்கல் லைன் வந்து அந்த கிராஃப்ல ஒரு பாயிண்ட்ல மட்டும் மீட் ஆகுது அப்படின்னா அது ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இல்ல மோர் தென் ஒன் பாயிண்ட்ல வந்து அந்த கிராஃப் வெர்டிக்கல் லைனும் டச் ஆகுது அப்படின்னா தட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்க கிராஃப் வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம போற மெத்தட் வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன் நீங்க டிரா பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். ஸோ வெர்டிக்கல் லைன் நாங்கள் டிரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்னோட லைன் வந்து கொஞ்சம் கிராஸா போகுது, நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. வெர்டிக்கல் லைன்ன்றது XY அண்ட் Y டேஷ் அந்த ஆக்சிஸ்க்கு நம்ம போடுறதா அந்த வெர்டிக்கல் லைன் இல்லையா? ஸோ இந்த வெர்டிக்கல் லைன்ல பாருங்க, எனக்கு இது 2 பாயிண்ட்ல டச் ஆகுது இந்த கிராஃப். ஓகே, ஸோ தட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. எதனாலனா பிகாஸ் the graph meets the vertical line more than one point. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது மீட் ஆகுது, அதனால இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து செகண்ட் கிராஃப் பாருங்க. இதுலயும் நான் ஒரு வெர்டிக்கல் லைன் இப்படி டிரா பண்றேன். ஓகே, ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிராஃப்ல இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் டச் ஆகுது. இந்த கிராஃபும் இந்த வெர்டிக்கல் லைனும் சிங்கிள் பாயிண்ட்ல தான் டச் ஆகுது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் because the graph meets the vertical line at only one point. ஓகேவா? அடுத்து தேர்ட் கிராஃப் பாருங்க. இதுக்கு வந்து வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வெர்டிக்கல் லைன் நாங்கள் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த வெர்டிக்கல் லைன் பாருங்க, எனக்கு கிராஃப்ல 1 2 3 பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இது என்னன்னு சொல்ல முடியாது, ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் the graph meets the vertical line more than one point. ஓகே, அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினுக்கும் நம்ம வெர்டிக்கல் லைன் வந்து டிரா பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ வெர்டிக்கல் லைன் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணும்போது எனக்கு கிராஃப்ல இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் மீட் ஆகுது. ஸோ ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும்போது நம்ம இதை என்னன்னு கன்சிடர் பண்ணிப்போம், ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிப்போம். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் the graph meets the vertical line at only one point. சரிங்களா? என்னோட ஸ்ட்ரைட் லைன் மட்டும் கொஞ்சம் கிராஸா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஸ்கேல் வச்சு ப்ராப்பரா வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Let f of a tends to b be a function defined by f of x that is equal to x by 2 minus 1. ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, a to b தான் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, a அண்ட் b செட்டும் கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், டேபிள், ஆரோ டயக்ராம் அண்ட் கிராஃப் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர் ஃபைண்ட் பண்ணாதான் அதை பேஸ் பண்ணி நம்ம டேபிளோ ஆரோ டயக்ராம் கிராஃப் எல்லாமே போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்யூஷன் given எடுத்து எழுதிடலாம்.
A set இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? A is 2, 4, 6, 10 and 12. A set. B set என்ன கொடுத்திருக்காங்க? 0, 1, 2, 4, 5 and 9. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் f of x வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது f of x that is equal to x by 2 minus 1 ன்னு தந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எதுலேருந்து எதுக்கு போகுது? A to B க்கு தான் போகுது. ஸோ அந்த A தான் நம்மளுக்கு இப்போ என்னவா இருக்கும்? எக்ஸா இருக்கும். சரிங்களா? ஸோ A வந்து எக்ஸா எடுத்துட்டு ஸோ A செட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எக்ஸா எடுத்து நம்ம f of x வந்து இப்போ ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2. A செட்ல இருக்கதா எடுக்கணும், ஏன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றது A to B க்கு தான் போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் செட் வந்து A செட்ல இருக்கதை நம்ம எக்ஸா எடுத்து f of x ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் 2 எடுத்திருக்கேன். ஸோ f of x கூடிய கண்டிஷன் வந்து x by 2 minus 1. ஸோ இப்போ நான் எக்ஸை வந்து இதில் அப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 2 by 2 minus 1 that is 1 minus 1 is equal to 0. 2 போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0. அடுத்தது x is equal to 4 போடலாம். 4 போடுறப்ப x by 2 இல்லையா? ஸோ 4 by 2 minus 1 that is கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 2 1s are 2, 2 2s are 4. 2 minus 1 that is equal to 1. Next x equal to 6 எடுக்கலாம். 6 எடுக்கும்போது 6 by 2 minus 1 that is 3 minus 1 2. X equal to 10. 10 by 2 minus 1 5 minus 1 4 and x equal to 12. 12 போடுறப்ப என்ன ஆகும்? 12 by 2 minus 1 6 minus 1 that is 5. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 1 2 4 and 0 1 2 4 and 5 இந்த மாதிரி கிடைச்சிருக்குது. இதை நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஆர்டர்ட் பேர் எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆர்டர்ட் பேர். ஆர்டர்ட் பேர் வந்து எக்ஸ் என்ன 2 எடுக்கும்போது 0 4 1 6 2 10 4 and 12 5. ஸோ ஆர்டர்ட் பேர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது டேபிள்ல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே போட்டுடலாம். டேபிளுக்கு என்னென்ன எடுப்போம்? எக்ஸ் எடுப்போம். அடுத்தது f of x இல்லையா? ஸோ எக்ஸ் என்ன 2 4 6 10 12. f of x என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 2 அப்போ 0 1 2 4 and 5. இது நீங்க என்ன பண்ணணும்னா டேபிள் ஃபார்ம்ல போடணும். ஓகேவா? இப்போ டேபிள் ஃபார்ம் வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஆரோ டயக்ராம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆரோ டயக்ராம். ஓகே, இது வந்து செட் A, இது செட் B. ஸோ செட் ஏல கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்னா 2 4 6 10 12. 2 4 6 10 12. Bல கொடுத்துருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 1 2 4 5 9. 0 1 2 4 5 and 9. ஸோ ஆரோ டயக்ராம்ல நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணது ஆர்டர்ட் பேர் வச்சு பேர் பண்ணிடலாமா? 2 0 4 1. 2 எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைச்சது 0 4க்கு 1 கிடைச்சது 6க்கு 2 கிடைச்சது 10க்கு 4 and 12க்கு 5. ஓகேங்களா? இதுதான் ஆரோ டயக்ராம். அடுத்தது கிராஃப். ஸோ கிராஃப்ல இது எக்ஸ், இது ஒய், திஸ் இஸ் 0. ஸோ இப்போ கிராஃப் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் வந்து எல்லாமே என்ன நம்மளுக்கு ஏ தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா? ஸோ எக்ஸ் நீங்கள் போடுறப்ப வந்து 2 4 6 10 12 எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கு. ஸோ நான் எடுத்துக்கிறது வந்து 2 4 6 8 10 12 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 2 3
4 5 6 7 8 9. இப்போ மார்க் பண்ணிடலாம். 2க்கு நேரா என்ன இருக்கு நம்மளுக்கு 0. ஸோ இந்த பாயிண்ட் தான் வரும் 2 0னா. அடுத்தது 4 1 இங்க வரும் 4 1 6 2 6 and 2. Next 10 4 12 and 5. Okay. So இந்த பாயிண்ட் வந்து 2 0. இது வந்து 4 1. அடுத்தது 6 2 10 4 and 12 5. அவ்வளவுதான் கிராஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3. ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இது ஆர்டர்ட் பேர் ஃபார்மேட்லயே ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்மள ஆரோ டயக்ராம், டேபிள் அண்ட் கிராஃப் மட்டும் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? f that is equal to function வந்து 1 2 2 2 3 2 4 3 5 4. ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் நம்ம டிரா பண்ணிடலாம். ஒன் 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ ஆரோ டயக்ராம் எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுப்போம் இல்லையா? 1 2 3 4 5 நான் போட்டுட்டேன். அடுத்த செட்ல என்ன இருக்கு நம்மளுக்கு? 2 2 2 2 இருக்கா காமனா? ஸோ ரிப்பீட்டேஷன் இல்லாம 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 3 இருக்கு, அடுத்தது 4. முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து ஆரோ டயக்ராம் ஆரோ போட்டுடலாம். எதுக்கும் ஆரோ? இது வந்து என்ன இருக்கும் நம்மளுக்கு? எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம ஆரோ போட போறோம். 1 and 2. 2 2 2க்கு என்னது? நம்ம இங்க 2க்கு தான் போகுது. ஓகேங்களா? 2 2. அடுத்தது 3க்கும் எங்க தான் போகுது? இங்க 2க்கு தான் போகுது. 3யும் 2 தான். 4க்கு வந்து 3, 5க்கு வந்து 4. ஓகே, இது ஃபங்க்ஷன். ஆரோ டயக்ராம் போட்டாச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்தது டேபிள். டேபிள் எழுதிடலாம். செகண்ட் ஒன் வந்து டேபிள் நான் இங்க கீழேயே போட்டுறேன். சரிங்களா? டேபிளுக்கு எக்ஸ், அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5. 2 2 2 இது 3 and this is 4. இதான் டேபிள். ஸோ டேபிள் முடிஞ்சிச்சு. அடுத்தது கிராஃப் பார்த்தரலாம். கிராஃப் இது எக்ஸ், இது ஒய். ஸோ 0 கொடுத்துக்கலாம். நான் எடுக்கிறது 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கே ஒய் ஆக்சிஸ்லையும் 1 2 3 4 5 and 6 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1ல 2. ஓகேங்களா? 1 2 இது. அடுத்தது 2 2 அதுவும் இங்கே தான் வரும். அடுத்தது 3 2 அதுவும் இதே பாயிண்ட் 2 தான். 4 3 4க்கு நேரா 3. அடுத்தது 5 4 5க்கு நேரா இங்க 4. ஓகேவா? மார்க் பண்ணிடலாமா? அப்போ இது என்னது? 1 2, இது 2 2, இது 3 2, இது 4 3, this is 5 4. ஓகே, ஈஸியா இருக்கா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஷோ தட் த ஃபங்க்ஷன் f of n tends to n. என்னன்றது இங்க என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f of x ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நம்மள என்ன கேட்டிருக்காங்க? இது 1 to 1 பட் நாட் ஆன் டு 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்றதையும் நம்மள ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு செட்டுன்னு சொல்லிட்டு எதுவும் தனியா கொடுக்கல. ரெண்டு செட்டுமே என்னதான்? நேச்சுரல் நம்பர்ஸ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸும் நம்மளுக்கு என்னன்னு தான் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸும் என்னன்னு தான் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ அது 1 2 3 4 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஸோ எக்ஸுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கிறேன். ஸோ 1 எடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2x minus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into 1 minus 1 that is 1. அடுத்து எக்ஸ் வந்து 2 எடுத்துக்கலாம். ஸோ 2 into 2 minus 1 that is 4 minus 1.
is 3 and x equal to 3 எடுத்தோம்னா 2 into 3 minus 1 6 minus 1 that is 5 and x க்கு வந்து நான் இப்போ 4 எடுக்கிறேன் அடுத்தது 2 into 4 minus 1 8 minus 1 that is 7 okay so இப்போ x வந்து நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துருவோம் ஏன்னா x என்னென்ன கொடுத்துருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்க நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ சாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் 4 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து f of x ஃபைண்ட் பண்ணிட்டோம் இதுக்கு ஒரு ஆர்டர் பேர் போட்டுடலாமா 1, 1 அடுத்து என்ன இருக்கு 2, 3 நெக்ஸ்ட் 3, 5 அடுத்தது 4, 7 ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர் பேர் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு 1 to 1 பட் நாட் ஆன் டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்துடலாம் x என்ன எடுத்தோம் 1 2 3 4 இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா நம்மளுக்கு அதே மாதிரி இங்க நம்மளுக்கு கிடைச்சது b செட் n ரெண்டுமே என்னதான் நேச்சுரல் தான் இல்லையா ஸோ a செட்டும் b செட்டும் ஸோ n என்னே நாங்க போட்டுக்கிறேன் இதுவும் என்னதான் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 வரைக்கும் போட்டுட்டு நான் கண்டினியூ பண்றேன் ஏன்னா ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இங்க 7 வரை எடுத்திருக்கு ஸோ அதனால நீங்க 7 வரை போட்டு கண்டினியூ ஆகும்னு போட்டிருக்கேன் இப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்கு 1 எடுக்கும்போது என்ன வந்தது 1 அடுத்து 2 எடுக்கும்போது 3 3 கொடுக்கறப்போ 5 இமேஜ் வந்தது 4 எடுக்கிறப்போ 7 ஓகேங்களா சோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது இப்போ நான் 5 எடுத்தா அதுக்கு என்ன கிடைக்கும் கண்டிப்பா எனக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும் ஆனா ரிப்பீட் ஆகாத இமேஜ் தான் எனக்கு கிடைக்கும் இல்லையா சோ இந்த நம்பர்ஸ்ல ஏற்கனவே இருக்கிற இமேஜ் வந்து எனக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகாது சோ ஒரு எலிமெண்ட்ஸ்மே எனக்கு யூனிக் இமேஜ் வந்து இங்க ஃபார்ம் ஆகுது அதனால இது என்னன்னு சொல்றோம் நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்றோம் each element has unique image எலிமெண்ட்ஸ்ன்றது நம்ம எதை சொல்லுவோம் இங்க ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது நம்ம எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இமேஜ்ன்றது எதை சொல்லுவோம் செகண்ட் செட்ல வருது இல்லையா இந்த செட்ல இருக்கதா இமேஜ்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ ஒரு எலிமெண்ட்டுமே வந்து யூனிக் இமேஜ் இருக்கு அதனால நம்ம என்ன சொல்றோம் therefore it is 1 to 1 ஓகேங்களா 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இது நம்ம சொல்றோம் அடுத்து நம்மள என்ன கேட்டிருக்காங்க பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் சொல்றோம் ஆன் டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா இங்க நம்ம எடுக்கிறோம் இல்லையா செகண்ட் செட் இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கோடொமைன் செட்னு சொல்லுவோம் ரேஞ்சும் கோடொமைனும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் சேமா இருக்கும் கோடொமைனும் ரேஞ்சும் சேமா இருந்தாதான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இங்க நம்மளோட கோடொமைன் என்னன்னு பாருங்க கோடொமைன் எது நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம கோடொமைன் இல்லையா அது ரேஞ்சுக்கு வந்து ஈக்குவலா இருக்கா நம்மளோட ரேஞ்ச் என்னது 1 3 5 7 இதான் நம்மளோட ரேஞ்ச் ஆனா கோடொமைனும் ரேஞ்சும் நம்மளுக்கு இங்க எப்படி இருக்கு நாட் ஈக்குவலா இருக்கு ஓகேங்களா அதனால நம்ம இது என்னன்னு சொல்ல முடியாது ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது சோ எழுதிடுங்க இங்க எழுதலாம் codomain and range are not equal. Therefore, this function is not onto. ஓகேங்களா அவங்க கேட்டது தான் 1 to 1 ஃபங்க்ஷன்றதுக்கு நம்ம எழுதிட்டோம் ஒரு எலிமெண்ட்டுக்கும் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தனித்தனியா இமேஜ் இருக்கணும் இருக்குது அதனால இது 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்றோம் ஏன் ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்றோம் கோடொமைனும் ரேஞ்சும் நம்மளுக்கு ஈக்குவலா இருந்தாலும் அதை என்னன்னு சொல்ல முடியும் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்ல முடியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆரோ டயக்ராம்ல கோடொமைனும் ரேஞ்சும் நாட் ஈக்குவல் சோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ ஆன் டு ஃபங்க்ஷன் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5 பாருங்க அதே மாதிரி தான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஃபங்க்ஷன் டென்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் போகுது இங்க கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் மட்டும் வேற ஒரு ஃபங்க்ஷன் m வச்சு கொடுத்திருக்காங்க ஓகே so given என்ன f of m that is equal to m square plus m plus 3 okay இது என்னன்னு சொல்லிருக்காங்க 1 to 1 function ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க so இப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது படி m உம் சரி f of m உம் சரி நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன 1 2 3 4 வரைக்குமே எடுத்துக்கலாம் கண்டினியூ ஆயிட்டு போகும் so first நான் வந்து m is equal to 1 ன்னு எடுக்கிறேன் so இப்போ f of m எனக்கு என்ன கிடைக்கும் 1 square plus 1 plus 3 so 1 plus 1 plus 3
plus 1 plus 3 that is equal to 5. அடுத்து m வந்து நான் 2 எடுக்கிறேன். So 2 எடுக்கும்போது f of m என்ன வரும்? 2 square plus 2 plus 3 that is equal 2 square வந்து 4 plus 2 plus 3 add பண்ணிங்கன்னா 9. அடுத்து m is equal to 3 எடுக்கலாம். f of m is equal to 3 square plus 3 plus 3 that is equal to 9 plus 3 plus 3. Add பண்ணலாமா? 9 plus 3 என்ன? 12. 12 plus 3 15. Next m is equal to 4 எடுத்துக்கலாம். f of m is equal to 4 square plus 4 plus 3 that is 4 square 16 plus 4 plus 3. Add பண்ணிங்கன்னா 16 plus 4 20. 20 plus 3 that is 23. இப்போ ordered pair எழுதிடுங்க. 1, 5, 2, 9, 3, 15, 4, 23. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன போடணும்? ஆரோ டயக்ராம் போடணும் இல்லையா? ரெண்டுமே என்னதான் நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான். நான் நேச்சுரல் நம்பர்ஸே போட்டுடுறேன். ஸோ இங்கே எடுத்திருக்கிறது நம்ம 1, 2, 3, 4 நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இது எப்படி கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் போகும். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்திருக்க வேல்யூஸ் வச்சு போட்டுக்கோங்க. 5, 9, 15, 23 இது எல்லாமே போட முடியாது இல்லையா? ஸோ 1ல் ஸ்டார்ட் ஆகுறது எனக்கு 5 வருது. டாட் 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 வச்சு 9 போட்டுக்கிறேன். டாட் 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 வச்சு 15, டாட் 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 23 இது ஆகிய நினைப்பாகும் கண்டினியூ ஆக போகுது நேச்சுரல் நம்பர்ஸ்னால. இப்போ லிங்க் பண்ணலாமா? ஆரோ போடுறதுக்கு 1 எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது? 5. ஓகே. அடுத்து 2 எடுக்கும்போது 9, 3க்கு 15, 4க்கு 23. ஓகே. நம்மள என்ன கேட்டிருக்காங்க? இது 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, இது 1 to 1 தான். ஏன் சொல்றேன்? ஒரு எலமெண்ட்டுக்கும் எப்படி இருக்கு? இமேஜ் வந்து யூனிக் இமேஜ் தான் இருக்கு. ஒரு ரெண்டு எலமெண்ட்ஸ்க்கு ஒரே இமேஜ் வரல. ஒரு இமேஜுக்கும் நம்மளுக்கு ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஒரு இமேஜ் தான் வருது. ஓகேங்களா? ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் one to one because each element has unique image. Okay. Next question number 6 பாருங்க. A செட் கொடுத்துட்டாங்க. B செட் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க? நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷன் வந்து A to B போகுது. Then f of x வந்து x cube. Then find the range of f and identify the type of function. A set B set கொடுத்திருக்காங்க இல்லையா? So B set நேச்சுரல் நம்பர்ஸ்னு ஆயிடுச்சு. A set என்ன நம்மளுக்கு? A is equal to 1, 2, 3 and 4. A set கொடுத்துட்டாங்க. Function is x cube. Function எங்கிருந்து போகுது? A tends to B. அப்ப A என்றதா நம்ம என்னவா எடுத்துக்கணும்? இங்க x எடுத்துக்கணும். ஃபைண்ட் பண்ணிடலாமா? x equal to 1. Function என்ன? f of x என்னது? x cube. So 1 cube that is 1 தான். x வந்து இப்போ 2 எடுத்துக்கலாம் அடுத்தது. So f of x என்ன வரும்? 2 cube that is 8. x equal to 3 எடுத்தீங்கன்னா f of x is 3 cube. 3 cube வந்து உங்களுக்கு 27. x வந்து 4 எடுக்கிறப்போ f of x is equal to 4 cube that is 64. 4 4s are 16. 16 4s are 64. ஓகே. ஸோ இப்போ ஏல கொடுத்துருக்க 4 நம்பர்ஸ்க்கும் நம்ம வந்து இங்கே ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து ஆர்டர் பேரில் எழுதிடலாம். 1, 1, 2, 8, 3, 27 and 4, 64. ஓகே. நம்மள என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப். எஃப்ஓட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண எஃப் இல்லையா? ஸோ எஃப்ஓட ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து range of f that is equal to எது range? 1, 8, 27 and 64. நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்க ஆன்சர் தான் என்ன நம்மளுக்கு? ரேஞ்ச். ஓகேங்களா? ரேஞ்ச் முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுடலாமா? ஈஸியா இருக்கும் இல்லையா நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன டைப்ன்ட்டு. ஸோ ஆரோ டயக்ராம் இது ஏ செட்டு, இது பி செட்டு.
A செட்ல என்னென்ன இருக்கு நம்மளுக்கு 1 2 3 4 இருக்கு. B செட்ல நம்மளுக்கு என்ன இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் B செட்னு கொடுத்திருக்காங்க இல்லையா சோ அப்ப 1 8 27 64 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கு ஏன்னா பி செட் நம்மளுக்கு என்ன இங்க நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா ஸோ நான் இங்க நம்ம ரேஞ்ச்ல ஆரோ லிங்க் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க நம்பர்ஸ் மட்டும் டாட் 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 வச்சு எழுதியிருக்கேன் ஸோ இப்போ ஆரோ போட்டுடலாம் 1க்கு 1 2க்கு 8 3க்கு 27 4க்கு 64 இப்போ இது என்ன ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஒன்னொன்னு வந்து தனித்தனியா லிங்க் ஆயிருக்கா ஸோ 1ன்னு போடுறப்போ நம்மளுக்கு ஒரு இமேஜ் கிடைக்குது இந்த 2 எலிமெண்ட்டுக்கு சிங்கிள் இமேஜ் சோ இது நம்மளுக்கு 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாமா it is 1 to 1 ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணியாச்சா 1 to 1 ஃபங்க்ஷன் மட்டும் சொல்ல முடியாது இன்னொரு ஃபங்க்ஷனும் சொல்லுவோம் அது என்னன்னா an into ஃபங்க்ஷன் ஏன் இதை இப்படி இன்டூ ஃபங்க்ஷன் சொல்றேன்னா 1 to 1 ஃபங்க்ஷன் மட்டும் தான் அப்படின்னா கரெக்டா இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இங்க வந்து நம்மளுக்கு யூனிக்கா ஒரு இமேஜ் இருந்திருக்கும் ஆனா இந்த யூனிக் இமேஜ் இல்லாமலும் 1க்கும் 8க்கும் நடுவுல இருக்கிற இமேஜஸ்லாம் இருக்கு பாருங்க ஓகே சின்ஸ் ஏன்றதை இங்க எழுதிடலாம் 1 to 1 ஃபங்க்ஷனும் இருக்கு ஒரு எலிமெண்ட்டுக்கும் தனித்தனி இமேஜஸ் இருக்கு அதனால இது 1 to 1 இன்டூ ஃபங்க்ஷன் சொல்றோம் இல்லையா அதுக்கான ரீசன் வந்து some images does not have elements ஓகேங்களா some images இங்க இருக்கு இங்க வந்து நான் 1 8 27 64 மட்டும் போட்டிருக்கேன் நடுவுல டாட் டாட்டா இருக்குல்லையா அந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னதான் இமேஜஸ் தான் அந்த இமேஜஸ்க்கு எலிமெண்ட்ஸ் இருக்கா இல்ல ஓகேங்களா சோ இங்க இமேஜஸ் மட்டும் இருக்கும் எலிமெண்ட்ஸ் இல்லாம அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அதான் இங்க எழுதியிருக்கோம் சரிங்களா சோ இப்போ 6th சம் வரைக்கும் பார்த்திருக்கோம் ரிமைனிங் क्वेश्चंस வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க थैंक यू ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்